வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. இது வந்து வெளிப்படையாக தெரியுது. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து 400 மீட்டர் ட்ராக்கு, அதில் வந்து அவங்க 385 மீட்டர் ட்ராக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓட விடுறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தா 5 கிலோமீட்டருக்கு பதிலாக 5.2 கிலோமீட்டர், அதாவது 5200 மீட்டர் வந்து ரன்னிங் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் டைம் வந்து சேம் தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் அவங்க பார்க்குறது ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்குறாங்க. மைக்ரோ செகண்டில் கூட ஒருத்தர் லேட்டாக வந்தால் கூட ஃபெயில் தான். அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக டைம் பார்க்குறாங்க. பட் டிஸ்டன்ஸ் அக்யூரேட்டாக இல்லை. ஓகே, இதனால் நிறைய பேர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனவங்க 23 நிமிஷத்தில் வந்து நார்மலாக கிளியர் பண்ணுறவங்க அங்கே போய் ஃபெயில் ஆகுறாங்க. ஏன்னா 200 மீட்டர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மினிட்டாவது தேவைப்படும். 50 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்டாவது வந்து அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, அதை கொடுக்கல அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆக தான் செய்வாங்க. யாரெல்லாம் வந்து 22 நிமிஷம் அதை விட கம்மியான நிமிஷத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்களோ, அதாவது அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுற அளவில் வந்து இருந்தாங்களோ, அவங்க தான் வந்து இப்போ பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவங்க கேட்ட அந்த க்ரைட்டீரியா இருக்கிறவங்க இதில் வந்து இந்த ஒரு காரணத்தினால பாஸ் பண்ண முடியலை. ஓகே, அது போக வந்து அவங்க மத்தியானம் கண்டக்ட் பண்ணது ஒரு காரணம். ஓகே, 10 மணிக்கு மேலே பண்ணுறதும் ஒரு காரணம். பட் அதை கூட நம்ம வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக சொல்ல முடியாதுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட். ஓகே, இவங்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்மே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்மார்ட் வாட்சில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் காட்டுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதையுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கான கோர்ட் கேஸ் பற்றி நான் ஆல்ரெடி முன்னாலே சொல்லியிருந்தேன். பட் அதில் வந்து லாயர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதில் பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து ஃபைல் பண்ணால் தான் அவங்களுக்கான நியாயம் இதில் கிடைக்கும், அவங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக ஒரு 10 பேரை வச்சோ 15 பேரை வச்சோ நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா, அந்த 10-15 பேருக்கு தான் வந்து அவங்க ரீகண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதே தவிர எல்லாருக்குமே வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இப்போதைக்கு அதில் வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வந்து இன்னும் அந்த லாயர் வந்து சொல்லலை. அவருக்கு பர்சனல் ஒர்க் ஒரு சிலது இருந்தனால அவர் வந்து இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, அதை பற்றி நான் குரூப்பில் சொல்லியிருந்தேன். பட் அதில் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் ஃபைல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நிறையா செலவு பண்ணுற மாதிரி வந்துடும். 20,000 30,000 செலவு பண்ணுறது வந்து எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது. ஓகே, அதனால் அதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வேறு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆன்லைனில் ஃப்ரீயாக எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே இதில் ஃபெயில் ஆனவங்க பாஸ் ஆனவங்க எல்லாருமே வந்து இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்ச ஃபோட்டோ. ஓகே, இது வந்து ஒரு ப்ரூஃப் தான். அதாவது 5200 மீட்டர் இருக்குது. 5200 மீட்டர் வந்து ஓடுற மாதிரி 5 கிலோமீட்டர் 200 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ இது 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 மட்டும் இல்லை. ரீசெண்டாக நம்ம ஸ்டூடெண்ட்டு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அங்கே இருக்க ஸ்டாஃப் ஒருத்தர்கிட்ட, அந்த சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்டையுமே வந்து கேட்டிருக்காரு, இது வந்து 400 மீட்டர் ட்ராக் தானே அப்படின்ட்டு. அவருமே ஆமாம் 400 மீட்டர் ட்ராக் தான் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இது கன்ஃபார்ம் தான். ஏன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஜிடிக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி இதே கிரவுண்டில் தான் வந்து ஓடி இருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு. அது வந்து அப்போ 400 மீட்டர் கிரவுண்டுன்னு சொல்லி ஓட சொல்லியிருக்காங்க. இப்போ அதே கிரவுண்டை சும்மானாலும் அது வந்து 385 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறனால எல்லாரும் நம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால தான் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. 100% அடுத்து சொல்ல முடியும். இதுதான் மெயின் ரீசன். ஏன்னா வெயிலில் கூட நிறைய பேர் ஓடி இருக்காங்க. ஆனால் 5 செகண்ட் 10 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஃபெயில் ஆனவங்க எல்லாருக்குமே மெயின் ரீசன் வந்து டிஸ்டன்ஸ் தான். ஓகே, கவுண்ட் பண்ணுறது அதெல்லாம் பிரச்சனை தான். ஓகே, பட் அதை கூட நம்ம வந்து அதுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் பண்ணுறது 13 ரவுண்டு வந்து கவுண்ட் பண்ணுறது. பட் இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் நம்ம எவ்வளோ தான் ஃபிட்டாக இருந்தாலுமே டிஸ்டன்ஸ் அதிகம், டைம் வந்து சேம் டைம் தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் இனிமேல் அட்டன் பண்ண போகிறவராக இருந்தாலுமே வந்து அட்டன் பண்ணிட்டு வந்த உடனே இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 4 இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட மெயின் மெயில் ஐடி. ஓகே, அதாவது ஹெல்ப் டெஸ்க், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா @ssc.nic.in அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த மெயில் ஐடி வந்து எஸ்எஸ்சியோட சதர்ன் ரீஜியனோட மெயில் ஐடி. ஓகே, அடுத்த மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் ஆவடியோட மெயில் ஐடி தான். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிஆர்பிஎஃப், அதாவது சிஆர்பிஎஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸோட மெயில் ஐடி. ஓகே,
ஸோ ஏன்னா இந்த இதை வந்து இதில் வந்து எஸ்எஸ்சி அந்த அளவுக்கு வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா எஸ்எஸ்சி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி தான். ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி வந்து சிஆர்பிஎஃப் தான். அதுக்கான நோடல் ஆஃபீஸ் வந்து சிஆர்பிஎஃப் தான். ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ இவங்க தான் இதில் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எஸ்எஸ்சி இதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிறாங்க அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ நீங்கள் 4 பேருக்குமே அனுப்புங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, 4 பேருக்குமே வந்து மெயில் அனுப்புங்க. ஸோ மெயில் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மேட்டுமே நம்மளுடைய சந்துருமேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இது நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்த ஃபார்மேட் தான். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட நார்மல் ஜிமெயிலேருந்து சப்ஜெக்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டர் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசி இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஜிசி சிஆர்பிஎஃப் ஆவடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து 2ல் வந்து இந்த 4 மெயில் ஐடியுமே கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் சார் மேடம் அப்படிங்கிற மாதிரி இதில் நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல டேட்டை மட்டும் மாற்றிடுங்க. நீங்கள் என்றைக்கு அட்டன் பண்ணீங்களோ அந்த டேட்டை மட்டும் மாற்றிக்கோங்க. அடுத்து உள்ளே வந்து உங்களோட நேம், உங்களோட ரோல் நம்பர், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை மட்டும் கொடுங்க. ஓகே, மறுபடியும் இந்த இடத்துல வந்து உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இமெயில் அட்ரஸ் கூட தேவையில்லை, பட் இருந்தாலும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய சந்துருமேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் இருக்குது. அதை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராவாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு மெயிலை வந்து அனுப்பிச்சிருங்க. ஸோ இந்த இடத்துல டேட் இருக்குது, மறுபடியும் டேட் இருக்குது, சென்டர் நேம் வந்து அட்ரஸும் இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ப்ராக்கெட் போட்டு ஃபில் பண்ணாமல் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. இந்த இடத்துல டேட்டுங்கிறத டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு அட்டன் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து கொடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி சென்டர் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இந்த 4 இதுக்குமே வந்து மெயில் அனுப்புங்க. இதில் எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த டிஓபிடி மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் வரும். ஓகே, நம்ம வந்து டைரெக்டாக அவங்களுக்கு மெயிலாம் அனுப்ப முடியாது, அதை அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி இந்த பிஜி போர்ட்டல்னு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. நம்மளோட கிரீவன்சஸ் எல்லாமே வந்து அதில் நம்ம ஃபைல் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்சியில் எக்ஸாம் நடத்துகிறப்போ நிறையா ப்ராப்ளம் வந்ததுக்கு அதில் வந்து மெயினாக இந்த போர்ட்டலில் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த போர்ட்டலே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டைரெக்டாக இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பார்ல, அதாவது மினிஸ்ட்ரி இருக்கும்ல, அது வந்து டிஓபிடி மினிஸ்ட்ரி தான். ஓகே, அவங்கக்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் வந்து போகும். ஸோ சேம் கண்டென்ட் தான் இருக்கும். பட் இந்த இடத்துல மெயில் ஃபார்மேட்டில் இருந்தது இங்கே இருக்காது. இங்கே வந்து நீங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி இதெல்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃப் என்ன பண்ணணுமோ அதை நான் அப்படியே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண சொல்கிறேனோ அந்த ஃபார்மேட்டில் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட்க்கு பதிலாக இந்த இதை வந்து நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிஜி போர்ட்டலில் லாகின் பண்ணணும், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃப்ரீ தான், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா pgportal.gov.in அப்படிங்கிறது தான். நீங்கள் நார்மலாக பிஜி போர்ட்டல்னு அடித்தாலே உங்களுக்கு கூகுளில் வந்துடும். ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி வெப்சைட் இருக்கும், இதில் சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். டேரெக்டாக லாகின் பண்ண முடியாது, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு சைன் அப் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், அடுத்து உங்களோட அட்ரஸ், ஓகே, எதெல்லாம் ஸ்டார் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஸ்டேட்டு, பின்கோடு, ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த கேப்சா கூட இங்கே கொடுக்கணும். உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. லோக்காலிட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ட்ரி இந்தியாங்கிறது கண்டிப்பாக அதில் இருக்கும். டிஸ்ட்ரிக் என்னவோ, உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை வந்து இதில் சூஸ் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகே, வெரிஃபிகேஷன் லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்திருக்கும். ஓகே, இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த போர்ட்டலுக்குள்ளே தான் வரும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பருக்கான அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா வராது, பட் கொஞ்சம் நேரத்தில் வரும். ஒருவேளை வரல அப்படின்னா சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்த ஓடிபியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபி வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஓகே, வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். யூசர் நேம் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும்.
அதில் வந்து லெட்டர்ஸும் நம்பர்ஸும் தான் இருக்கணும். லெட்டர்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் மட்டும்தான், கேபிட்டல் லெட்டர் அலோடு கிடையாது. நம்பர்ஸ் இருக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வந்து அலோடு கிடையாது. கேபிட்டல் லெட்டரும் அலோடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு யூசர் நேம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டு வந்து நார்மலாக எப்பவும் போல தான் மினிமம் 8 கேரக்டர் இருக்கிற மாதிரி. அதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கலாம், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுடைய இப்போ யூசர் நேம் என்னவோ பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூசர் நேம் இந்த இடத்துல வரும். ஸோ மறுபடியும் நீங்கள் சைன்இன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ மொபைல் நம்பர் இல்லைனா யூசர் நேம் எது வேணாலும் கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து லாகின் வித் ஓடிபி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி வெறுமனே மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய ஓடிபி இந்த செக்யூரிட்டி கோடை வந்து கொடுத்து லாகின் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே 00 தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் பப்ளிக் கிரீவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த அக்ரி அப்படிங்கக்கூடிய பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன மினிஸ்ட்ரி என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியில் தான் வரும். பட் அது உள்ளே வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், மோர் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஓகே, இதில் ஸ்டாஃப்னு சர்ச் பண்ணாலே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்துடும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம எஸ்எஸ்சியை தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது எஸ்எஸ்சியோட ரெக்ரூட்மெண்ட் தான் அப்படிங்கிறனால நம்ம வந்து எஸ்எஸ்சியை தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஓகே, சிஆர்பிஎஃப்னு தனியாலாம் அதில் கிடையாது. ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் மெயின் கேட்டகரின்னு இருக்குதுல்ல, அந்த இடத்துல வந்து இந்த ஃபிசிக்கல் பற்றி எதுவுமே இல்லை. ஸோ அப்போது அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா கடைசியில் அதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அதர்ஸை வந்து சூஸ் பண்ணிடுங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேராகிராஃப் என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அது வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இதுக்கு ப்ரூஃப் ஃபைல் ஏதாச்சும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பண்ணுறதா இருந்தால் உங்களோட ரிஜெக்ஷன் ஸ்லிப் உங்ககிட்ட இருக்கும்ல, அந்த ஸ்லிப்பை வந்து அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணிவிட்டு அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். உங்கள்கிட்ட இமேஜாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆன்லைனில் பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இல்லைனா வேர்டில் போட்டு பிடிஎஃபாக சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும், அதெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ அடுத்து உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கிறது அப்படியே இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிற இடத்துல வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கோட்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆயிரும். ஸோ அதுக்கான அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள். நான் கோர்ட் கேஸ் பற்றி அடுத்த வீடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்ன பண்ணணும், எவ்வளோ அதுக்கு செலவாகும் அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னமுமே தனியாக ஒரு கேஸ் நம்ம வந்து காமனாக எல்லாருக்கும் சேர்த்து பர்டிகுலராக இந்த பாயிண்ட்டை வச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் உண்மையிலே பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா அதையும் நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா எல்லாராலையுமே இதில் செலவு பண்ணி பண்ண முடியாது. அது எனக்கு வந்து நல்லா தெரியும். ஓகே, பண்ணணும்னு ஆர்வம் இருந்தாலும் பண்ணுறதுக்கான காசு இருக்கணும். ஓகே, அந்த அளவுக்கு பெரிய காசு வச்சுருக்கவங்க யாரும் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறவங்க கிடையாது. ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறவங்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். அதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து 30,000 40,000 செலவு பண்ணி கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது எல்லாராலையுமே பண்ண முடியாது. முடியும்னா பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் தீர்ப்பு வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிசிக்கல் போகிறப்போ டெய்லி 1000 பேர்கிட்ட வர்றாங்க. ஓகே, அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக 1000 பேரில் வந்து 800 பேருக்கு மேலே ஃபெயில் ஆகுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாட்டையுமே வந்து சொல்லுங்கள். ரொம்ப பெரிய லெவலில் ஒரே கம்ப்ளைண்ட் திரும்ப திரும்ப போச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் இதில் வந்து குளறுபடி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அப்போது இதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இதனால் ரீகண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. பட் அடுத்து வர்றவங்களுக்காவது வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணி ஓரளவு கரெக்டான டிஸ்டன்ஸ் வந்து ஓட விடலாம். ஓகே, அடுத்தவனுக்காக நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ரீகண்டக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா எல்லாருக்குமே இது ப்ராப்ளம் அப்படிங்கிறனால அடுத்து நம்ம கோர்ட் கேஸும் போட போகிறோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது ஒரு பேக்கப்பாக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதே நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள்.
இந்த கம்ப்ளைண்ட்டை எல்லாருமே பண்ணுங்கள், எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.